கவனிமா heading சொல்லு the energy of an energy of an in the nth orbit. சரி நமக்கு தெரியும் atom made up of molecules made up of atom made up of that means fundamental particle small சொல்லக்கூடாது fundamental particle அடிப்படைன்னு சொல்லி fundamental particle யார் யாரு எலக்ட்ரானை தவிர மற்ற ரெண்டு பார்ட்டிகல் எங்க இருக்கும் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் எங்க இருப்பாரு ஆர்பிட்டல் சோ ஆர்பிட்டோட எனர்ஜி லெவல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் nth ஆர்பிட்னா அது s ஆர்பிட்டலா p ஆர்பிட்டலா d ஆர்பிட்டல் they won't mention anything nth ஆர்பிட்டல் they have to say commonly சரியா இதெல்லாம் ஃபார் எல்லாத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கண்டுபிடிக்கிற எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல இருந்தா 1 into that energy செகண்ட் ஆர்பிட்டல்ல இருந்தா 2 into third means 3 புரியுதா the same thing so energy of an electron first energy works equal to energy கரெக்ட்டா works equal to energy இங்க நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் u அதாவது ரெண்டு சார்ஜ் என்றா கண்டிப்பா இங்கிட்ட இந்த சார்ஜ் one force will be there அந்த force பேர் என்ன electrostatic force the very familiar name is Coulomb force சரியா அந்த Coulomb force repulsive attraction அது depends upon the charges கண்டிப்பா ரெண்டு சார்ஜஸ் இருந்தா ஒரு ஃபோர்ஸ் நடுவுல இருக்கும் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அட்ராக்டிவ் ஃபோர்ஸான்றது எதை பொறுத்து இருக்கு நம்ம எடுத்துட்டா சார்ஜ் பொறுத்து இருக்கு whether it is both are plus means repulsive which one can mean attractive so charge மாறினா force தான் மாறிட்டாங்க force இருக்குது மாறி போகுது சரியா so first நம்ம என்ன எழுதிக்க போறோம்னா general formula of Coulomb's law Coulomb's law ஓட general formula என்ன 1 by 4 by epsilon naught அப்புறம் சரி FC னா என்னது கூலம்ப் சரியா 1 by 4 by epsilon naught q1 q2 by r square this is the very general formula electrostatic force is conservative force the potential energy of nth orbit நமக்கு தெரியும் இது force இதே லெசன்ல எதை பத்தி படிச்சிருப்போம் ஃபீல்டையும் படிச்சிருப்போம் பொட்டன்ஷியலையும் படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு படிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா ஈஸியா கொடுத்த 3 ஈக்குவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டோம் இது ஃபோர்ஸ் சரியா அப்ப அடுத்து வர்றது யாரு ஃபீல்ட் E சரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுல மென்ஷன் பண்ணுவோம் E = 1 by 4 pi epsilon naught q by r square சரியா அடுத்து பொட்டன்ஷியல் எதுல சொல்லுவோம் v = 1 by 4 pi epsilon naught q by r சோ இந்த மூணுத்துக்குமே 1 by 4 pi epsilon naught காமன் ஃபோர்ஸா இருந்தா q ஸ்கொயர் அதாவது நீங்க q1 q2 போடுறதுக்கு பதிலா எப்படி போட்டுக்கற q ஸ்கொயர் by r ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்கும் சரியா ஃபீல்ட் இருந்தா மேல இருக்கிறது ஒன்னு குறையும் பொட்டன்ஷியல் இருந்தா அதுக்கு ஈக்குவலா கீழே ஒன்னு குறைஞ்சிடும் q ஸ்கொயர் by r ஸ்கொயர் q by r ஸ்கொயர் q by r இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சரியா இப்போ நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம் என்ன எனர்ஜி நல்லா கவனி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சரியா இப்போ நியூக்ளியஸ் எந்த மோட்ல இருக்கு மோட் என்ன மோட் மூவிங் ஆர் ரெஸ்ட் எலக்ட்ரான் மூவிங் சோ ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு என்ன இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு சரியா இப்போ ஜெனரலா என்ன சொல்ற பொட்டன்ஷியல் ஏன் பொட்டன்ஷியல் சொல்ற எலக்ட்ரான் மூவ் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் கரண்ட் as well as potential சரியா சோ பொட்டன்ஷியல் அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கவனி V நம்ம எப்பவுமே டோட்டல்னு வரும்போது U ன்னு எடுப்போம் ஆமாவா பொட்டன்ஷியல் என்னன்னு எழுதுவோம் U ன்னு எழுதுவோம் சோ எனர்ஜி UN = 1 by 4 pi epsilon naught இங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ்க்கு பதிலா இங்க யார் இருக்குது நல்லா கவனி யார் இருக்குதுப்பா
minus by RL. சரியா? யாருன்னா டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து un is equal to 1 by 4 pi minus என்னவாயிடும் முன்னாடி 4 pi epsilon naught that e square by rn. சரியா? equation number 1. Substitute the value of rn. Substitute the value of rn in equation 1. ஓகேவா? rn ஓட வேல்யூ என்ன பார்த்து சொல்லு. அதுல ஃபுல் ஈக்குவேஷன் சொல்லு. epsilon naught h square. epsilon naught மேலே வருது h square by pi m square pi m e square into n square by z. n square by z. இத எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா? ஓகேவா? சரி. நமக்கு என்ன தெரியும்? u n minus 1 by 4 pi epsilon naught. சரியா? z e square. rn க்கு பதிலா இப்ப என்ன பண்ண போறோம்? epsilon naught என்ன வேல்யூடா? h square n square by m e square z. Denominator as denominator going to numerator. சரியா? 1 by 4 pi epsilon naught minus இந்த z மேல போச்சுனா z ஸ்கொயரா e ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு e ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது என்னவாகும்? e பவர் 4 போட்டா e ஸ்கொயரே போட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணலாமா? போட்டுட்டுமா டைரக்டா e பவர் 4. அடுத்து என்ன போகும்? m pi by epsilon naught h square n square. சரியா? The kinetic energy of an nth orbit. இது potential energy. நல்லா கவனி. ஒரு ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டு எனர்ஜி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்பவுமே மெக்கானிக்கல் எனர்ஜி மூவ் ஆனாலே அது என்ன எனர்ஜி? மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜின்றது எப்பவுமே ரெண்டு எனர்ஜியோட சம். ஒன்னு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அடுத்து என்ன எனர்ஜி? கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? kinetic energy of the electron in nth orbit. In nth orbit. சரி. ஃபர்ஸ்ட் நமக்கு kinetic energy க்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? of mv square. சரியா? of mv square. இது nth orbit நமது ke n is equal to 1 by 2 m vn square. m vn square. ஆல்ரெடி நம்ம velocity நேத்து கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆமா தானே? yes ma'am. Substitute the value of vn in equation 2. equation 2. ஓகேவா? சரி. vn ஓட வேல்யூ சொல்லிடா கண்ணா. h by 2 by m into a0. m a0 வேணாம். அந்த ஃபுல் வேல்யூ சொல்லு. ஃபுல் வேல்யூ இருக்கிற ஈக்குவேஷன் சொல்லு. இது a0 தான் வருதா? a0 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்கடா. சரியா? சொல்லு. epsilon naught h square by 2h by 2 pi. சொல்லுங்க. h by 2 pi m a0. அடுத்து n by z. z by n. ஓகே. a0 ஓட வேல்யூ என்ன சொல்லு? 0.5. ஆஹா. epsilon naught h square by pi m e square. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சரியா? h by 2 pi m epsilon naught h square by pi m e square z by n. இதெல்லாம் கேன்சல் ஆகும். ஒரு நிமிஷம் இருடா.
கேன்சல் பண்ணிட்டு நம்ம மேல கொண்டு போயிடலாம். ஓகேவா? m m அடுத்து அவ்வளவுதானா? சரி, மேல இப்ப என்ன போயிடும்? by n. சரியா? இப்ப இது எதோட வேல்யூ? vn ஓட வேல்யூ. ஓகேவா? இப்ப இத எடுத்துட்டு வந்து எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? equation 2. equation 2 என்னது? k is equal to of mvn square. சரியா? இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? சொல்லுங்க. k e n of m e square z by 2 epsilon naught h n whole square. ஓகேவா? vn square அதனால whole square. புரியுதா? இப்ப ஸ்கொயர் இது பண்ணுங்க. 1/2 m e power 4 z square 4 epsilon naught h square n square. 4 into 2 அப்ப m e power 4 z square 8 epsilon naught h square n square. இது என்னது? எனர்ஜி n. சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுக்கான வேல்யூ பாரு. பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம் இல்லையா? சே எஸ் ஆர் நோ? அதுக்கான வேல்யூ என்ன? நான் சொல்றதா இருக்கா பாரு. பொட்டன்ஷியல் எனர்ஜில யூல பாரு. அதாவது எந்த இடத்துல தெரியுமா? ஈக்குவேஷன் நம்பர் இதுல பாரு. நான் சொல்றது ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல m இருக்கா? m ஸ்கொயர் வருமா? m வருமா? சரி, இதுல m எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? a நாட் m தானே? ஓகே. m e பவர் 4 இருக்கா? z ஸ்கொயர் இருக்கா? எப்சிலான் நாட் ஸ்கொயர் இருக்கா? h ஸ்கொயர் இருக்கா? n ஸ்கொயர் இருக்கா? இங்க 8 இருக்கு, அங்க 4. அப்போ இந்த 8 நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன்னா, நல்லா கவனி. m e பவர் 4 z ஸ்கொயர் 4 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் n ஸ்கொயர் ட்வைஸ். ஓகேவா? அப்போ இந்த 2 விட்டுட்டா இது ஃபுல்லா என்ன? என்னடா இது ஃபுல்லா என்னது? 2un. ஆமாவா? 2un. கரெக்டா? ரைட். ஓகேவாமா? ரைட். So kinetic energy is equal to, நல்லா கவனி, 2 எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. ஆமா தானே? அப்ப என்ன வரணும்? 1/2 அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பதிலா நான் என்ன போடுறேன்? un. இங்க என்ன இருக்கு? எனக்கு KEN. எனக்கு un வேணும்னா 2 இங்க கொண்டு போயிடும். ஓகேவா? 2 இங்க கொண்டு போயிடும். முடிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் கவனி. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? un ல மைனஸ் இருக்கு, ஆனா இதுல அப்ப மைனஸோட இருக்கிறது un, மைனஸ் இல்லாம இருக்கிறது மைனஸ் un. சொல்றது புரியுதாடா? u is equal to minus 1/4 pi epsilon naught அதோட எக்ஸாக்ட் வேல்யூ. இப்ப இங்க மைனஸ் இல்லாம இருக்குன்னா அது என்னது? மைனஸ் un. சொல்றது புரியுதா? அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? மைனஸ் un. சப்போஸ் இங்க மைனஸ் இருந்தா இது un, மைனஸ் இல்லாதனால இது மைனஸ் un. சொல்றது புரியுதா? அப்போ புரியுதாடாமா? அப்ப இந்த மைனஸ்னா நீங்க போகும். அப்ப ஈக்குவேஷன் என்னவா மாறும்? minus 2KEN equal to un. ஓகேவா? டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? KEN plus un, அதாவது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி.
கைனடிக் எனர்ஜிக்காக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? KENA தான். ஆனா இது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 2KEN. ஆமாவா? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் KEN. KEN காமன் எடுத்துடலாமா? அப்ப என்ன ஆகும்? 1 minus 2 என்ன வரும்? KEN equal to -1. So minus KEN. இது என்னது? டோட்டல் எனர்ஜி. என்ன சிம்பிள்? கேபிட்டல் EN. கேபிட்டல் EN. சரியா? KEN ஓட வேல்யூ என்ன சொல்லு? கைனடிக் எனர்ஜிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? EN equal to minus KE ஓட வேல்யூ, அதாவது கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? M வருது. N ஸ்கொயர். அப்ப இதுதான் நமக்கு யாரு? டோட்டல் எனர்ஜி. இப்ப நான் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறேன். ஃபார் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னடா கண்ணா? 1. Z is equal to 1. அப்ப இந்த இடம் என்னவா மாறு எனக்கு? EN is equal to minus 8, sorry, ME power 4 1 square by 8 epsilon naught square. அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்கும்? by epsilon naught square. இது என்னது? எனர்ஜி ஆஃப் an ஹைட்ரஜன். எனர்ஜி ஆஃப் an ஹைட்ரஜன். சரியா? இது எனர்ஜிக்கு என்ன யூனிட்? வெரி குட். தட்ஸ் ஆல். ஓகேவா? இல்ல யாருக்குன்னா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சரிடா கண்ணா. முடிஞ்சிருச்சா? ஓகேவா? காப்பி பண்றியா? ஈஸியா இருக்கா? இது வந்து 3 மார்க்ல தான் கேட்பாங்க. உன்னோட லக் இருந்தா 5 மார்க். 2 times 5 மார்க் வந்துருக்கு. மெஜாரிட்டி டைம் 3 மார்க் வந்துருக்கு. ஆர்பிட் கண்டிப்பா 5 மார்க் தான். வெலாசிட்டி எனர்ஜி 3 மார்க். சரியா?